தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் நமக்கு தரும் ஆறுதலின் மன்னா. ஆண்டவரே, என் ஜெபத்திற்கு எப்பொழுதுதான் பதில் வரும்? என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் எப்பொழுது உண்டாகும்? இன்னும் எத்தனை காலம் நான் காத்திருக்க வேண்டும் என்று ஏங்கி போய் அமர்ந்திருக்கிறீர்களா? இதோ உங்களை தேற்றி ஒரு புதிய காலத்துக்குள் உங்களை நடத்த போகிற உன்னதமான சத்தியத்தை இன்று வேதாகமத்திலிருந்து தியானிக்க போகிறோம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. சங்கீதம் 102:13. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் சிறைப்பட்டு அழுது கொண்டிருந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தேவ ஆவியானவரால் அருளப்பட்ட வார்த்தையாகும். சியோன் என்கின்ற தேவனுடைய நகரம் முற்றிலும் பாழடைந்து கிடந்தது. மனிதர்களின் கண்களுக்கு முன்பாக அங்கே இனி ஒரு புதிய வாழ்வு மலர வாய்ப்பே இல்லை என்பது போல தோன்றியது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய மனுஷன் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு தீர்க்க தரிசனமாக பாடினார். மனிதர்கள் போட்ட கணக்குகள் முடிந்துவிட்டாலும் பரலோக தேவன் தம்முடைய ஜனத்திற்காக எழுந்தருளும் காலம் வந்துவிட்டது என்பதை அவர் உணர்ந்தார். ஆண்டவர் தமது ஜனத்திற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக அவர் குறித்த நேரமும் வந்துவிட்டது என்ற இந்த உன்னதமான சத்தியத்தை அறிக்கை செய்து அந்த பக்தன் தன்னைத்தானே திடப்படுத்திக் கொண்டார். பிரியமானவர்களே, இன்று இந்த சத்திய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய உன்னதமான நம்பிக்கையை தருகிறது தெரியுமா? இன்று உங்கள் வாழ்க்கையில் தொழில் நஷ்டம், குடும்ப பிரிவினை, தீராத வியாதி என்று உங்கள் சூழ்நிலைகள் பாழடைந்து சியோனை போல காட்சியளிக்கலாம். எல்லாமே தாமதமாகிறதே என்று நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் வேதாகமம் நமக்கு தரும் சத்தியம் என்னவென்றால், நம்முடைய இயேசுவின் கால அட்டவணை ஒருபோதும் தவறுவதில்லை. மனிதர்கள் உங்களுக்கு காலம் முடிந்தது என்று சொல்லலாம், ஆனால் உங்கள் இயேசு உனக்காக நான் குறித்த நேரம் வந்துவிட்டது என்று இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். தேவன் உங்களுக்காக எழுந்தருளப் போகிறார். உங்கள் அழுகையின் நாட்களை முடிவுக்கு கொண்டு வந்து தம்முடைய அளவிட முடியாத கிருபையினால் உங்களுக்கு தயை செய்ய போகிறார். உங்களுடைய தடைகள் உடைக்கப்படும், உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து சோர்வுகளை உதறிவிட்டு உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அவருடைய தெய்வீக சமாதானம் இன்று உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யட்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இதோ என் வாழ்க்கையில் எப்பொழுது விடிவு காலம் வரும் என்று ஏங்கி பாரத்தோடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இவர்களுடைய வாழ்க்கையில் பாழடைந்து கிடக்கும் காரியங்களை எல்லாம் மாற்றி உம்முடைய கிருபையினால் ஒரு புதிய வாசலை திறப்பீராக. நீர் இவர்களுக்காக குறித்த நேரத்தில் ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய தெய்வீக சமாதானத்தினால இவர்களை திடப்படுத்துங்க. என்று ஸ்கூல் காலேஜ் செல்லக்கூடிய பிள்ளைகளை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவைகள் அநேகமா இருக்குது. இயேசுவின் வல்ல நாமத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. முற்றிலுமாய் பேரு பேராய் உமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே அவர்களை ஆளுகை செய்து ஆசீர்வதித்து உமக்கு சாட்சிகளாய் நிறுத்துவீராக. மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.